அப்ப சூரியன் 6 12 அப்படின்னா சூரியனுடைய காரகம் ஸ்தம்பிச்சு நிற்கும். அப்படின்னா என்ன? ஒரு ஜாதகருக்கு ஒரு சூரியன் ஸ்தம்பிச்சு நிக்குதுன்னா ஒரு அரசு வேலைக்கு முயற்சி பண்றாங்க. அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு ஒரு களத்துல இறங்குறாங்க. அந்த கிரகம் நெற்கதியா நிக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க, நீங்க அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். மூளை ஸ்தம்பிச்சு நிக்குது இப்படி எல்லாம் இது என்னன்னா, ஜாதகருக்கு இந்த கிரகம் ஸ்தம்பிச்சு நிக்குது அப்படின்னா ஒருவேளை ஒரு அரசியலுக்கு போலான்னு இருக்கிறாங்க. அந்த அரசியலுக்கு உண்டான கிரகம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சு நிக்குது. சூரியன்னா அரசாங்கம். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல இவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெருசா எதுவும் பலன் அளிக்காம ஸ்தம்பிச்சு நிக்கிறது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இது சந்திரன் 6 12. அப்ப சந்திரனுடைய காரகங்கள் ஸ்தம்பிச்சு நிக்குதுன்னு அர்த்தம். சந்திரனுடைய காரகங்கள் ஸ்தம்பிச்சு நிக்குதுன்னு அர்த்தம். சந்திரன்னா உணவு. இந்த உணவு அப்படிங்கிறது செரிமானமாகாம அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கும். மனசு, சந்திரன்னா மனசு. இப்ப பாவகாரங்களை நீங்க நல்ல கிரககாரங்களை மனப்பாடம் பண்ணணும். நான் ஒவ்வொன்றா அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன். சந்திரன்னா மனசு. அப்ப மனசு அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுவான். ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அப்படியே மனசு விட்டு என்னடா பண்றது அப்படின்ட்டு அப்படியே அடுத்த, அதாவது நான் சொன்ன அடுத்த பரிணாமத்துக்கு போக மாட்டானுங்க. சிம்பிளா சொல்ல போனா அந்த சந்திரனுடைய காரகம் அடுத்த பரிணாமத்துக்கு போகாது. அப்படியே பிரேக், வண்டி போற வண்டி பிரேக் அடிச்சு மேலையும் போகாம கீழையும் வராம அப்படியே அந்த இடத்துல என்ன எப்படி இருக்கும்? ஆமா சார். அதாவது அடுத்த நிலைக்கு அவன் சிந்திக்கவே வாய்ப்பு இல்ல. ஒரு லிப்ட்ல போயிட்டு இருக்கிறீங்க, லிப்ட் போய் அப்படியே நின்னுச்சு. ஒண்ணு லிப்ட் கீழே போகணும், இல்ல மேல நாச்சு போகணும். ஸ்தம்பிச்சு நின்றுட்டு அவனோட நிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப பரிதாப நிலை. அதுதான் சந்திரன் 6 12னா சந்திரனுடைய காரகங்கள் அனைத்தும் ஸ்தம்பிச்சு நிக்குதுன்னு அர்த்தம். இப்ப செவ்வாய் 6 12 ஒரு இடம் இருக்கும், நிலம் பூமி சொத்து இதெல்லாமே இருக்கும், விற்கவும் முடியாது. இந்த சொல்றாங்கல்ல, நாய் தேங்காயை உருட்டிக்கிட்டே இருக்குமாமா. அதை உடைச்சு இருந்ததுன்னா, அதான் மூடி தேங்காயை உடைச்சிட்டா அதை பல்லால புடிச்சு கவ்வி சுரண்டி கிரண்டி எப்படியோ ஒண்ணு அந்த தேங்காயை தின்னுபிடும். ஆனா ஒரு தேங்காய் முழு தேங்காய் கொடுத்துட்டா சொல்றாங்கல்ல, நாய் உருட்டுற மாதிரி இந்த தேங்காயை உருட்டிட்டே இருக்கிறான்னு. அப்ப அந்த நாய்க்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த செவ்வாய்ங்கிறது ஒரு நிலம் பூமி சொத்து, அது அப்படியே ஒரு ஸ்தம்பிச்சு நிக்கும் இருக்கும். அவன் கஷ்டத்துக்கு விற்கவும் முடியாது. அந்த இடத்த வித்து ஒரு கடனை கட்டி நம்ம ஒரு நிம்மதியா இருக்கலாம், பிள்ளை கல்யாணம் பண்ணலாம், அப்படியே அந்த எண்ணம் அப்படியும் போகாது, ஸ்தம்பிச்சு நிக்குதுன்னு அர்த்தம். புதன் அதே மாதிரி 6 12. இது எப்ப வரும் அப்படின்னா அதனுடைய தசா புத்திகள் வரும் பொழுதுதான் அப்படிங்கறது நீங்க மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனுடைய தசா புத்திகள் எந்த ஒரு திசையா இருந்தாலும் அந்த திசையில அதனுடைய புத்திகள் வரும் பொழுது, சரிங்க ஐயா பாலராஜ் ஐயா, நீங்க மீட் போட்டுக்குங்க. எந்த ஓகேங்க. அப்ப எந்த கிரகத்துடைய திசை வந்தாலும் சரி, அந்த திசையில 9 கிரகத்தோட புத்தி வரும். அப்ப அந்த புத்தி வரக்கூடிய காலகட்டங்கள் தான் அதெல்லாம் நடக்குமே தவிர எல்லா நேரத்திலையும் நடக்காது. அப்ப புதன் 6 12 ராசி தொடர்பு கொண்டா அந்த புதனுடைய காரகம் ஸ்தம்பிச்சு நிற்கும். அந்த புத்தியில அந்த படிப்பு அப்படிங்கிறது படிச்சானா ஒண்ணும் மண்டையில ஏறணும், இல்லைன்னா என்ன படிக்கிறதுன்னு தெரியாம இருக்கும். அப்ப படிச்ச மாதிரி படிப்பான், மண்டையில ஏறின மாதிரி தெரியும், ஆனா பரீட்சையில போய் அவனால எழுத தெரியாது, என்ன எழுதுறதுன்னு தெரியாது. அப்ப அந்த புதன்கிற படிப்பு ஸ்டக் ஆகி நிற்கும். புதன்னா நரம்பு, அந்த நரம்பு போறதை ஸ்தம்பிச்சு நின்று. அப்ப புதனுடைய காரகங்கள் ரீதியாக ஸ்தம்பிச்சு நிக்கிறது. குரு 6 12 உங்களுடைய குலதெய்வமே இவன் வீட்டுக்கு நம்ம போலாமா, இவன் வீட்டுக்கு போகக்கூடாதா அப்படின்னு அந்த குரு பகவான் அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருப்பார், ஸ்தம்பிச்சு நிற்கும். பணம் அதே மாதிரிதான், வீட்டுல இருக்கும், அவனால பாதுகாக்க முடியாது. சுக்கிரன் 6 12 ஸ்தம்பிச்சு நிக்கிறது. அதாவது எந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல 6 12வது ராசிகள் தொடர்பு கொள்ளுதோ அந்த கிரகங்கள் அதற்கு அவங்களுக்கும் ஒரு எப்படி சொல்லலாங்க, பிரிவினை அப்படின்னு சொல்லலாம். பிரிவினைனா
இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு கணவன் மனைவி டைவர்ஸ்ங்கிறாங்கல்ல, 6-12 ஒரு டைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க மனசுல வச்சுக்கலாம். அதாவது இவங்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை, பிரிவினை. 6-12 ஸ்தம்பிச்சு நிக்கிறது பிரிவினைன்னு வச்சுக்கலாம். அப்ப சூரியன் 6-12 அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு உறவுகள்ல ஒரு டிஸ்டன்ஸ் பிரிவினை இருக்கு. சந்திரன் 6-12 அம்மாவுக்கும் மகனுக்கும் உறவுகள்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பிரிவினை இருக்கு. செவ்வாய் 6-12 சகோதரனுக்கும் இவனுக்கும் ஒரு பிரிவினை இருக்கும். அப்ப செவ்வாய் 6-12 ராசி தொடர்பு கொள்றதுனால இந்த காரகத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த காரகத்துடைய உறவுகள் யாரோ அவங்க கிட்ட ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். இப்ப செவ்வாய் ஒருத்தருக்கு 6-12 போலீஸ்காரங்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கும். எவ்வளவுதான் தங்கமா பழக்கமானவங்க இருந்தாலுமே அவங்க கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் விலகியே இருக்கணும். குரு 6-12 உங்களுடைய குருமார்கள்ட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். புதன் 6-12 உங்களுடைய தாய் மாமன்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணணும். சூரியன் 6-12 அப்பாட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சுக்கிரன் 6-12 சுக்கிரனா மனைவி பத்தி சொல்லலாம். அப்ப சுக்கிரன் 6-12 மனைவி ஒரு பிரிவினை கொடுக்கும். அப்ப சுக்கிர புத்தி வர்றப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு உறவு இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு உறவு முறையில டிஸ்டன்ஸ் வந்துடும், பிரிவினை வந்துடும். அப்ப இவங்க எல்லாமே ஒரு வண்டியை இவங்க பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே கூடாது. சுக்கிரன் அதனை சார்ந்த வியாதிகள் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கும். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கிரகத்துடைய வியாதிகள் எல்லாமே அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கும். மேலையும் போகாது, குணமும் ஆகாது, நல்லாவும் ஆகாது. இந்த வெரிகோஸ் பாத்தீங்களா, இந்த புதன் எல்லாம் 6-12 வெரிகோஸ் நரம்பு சுருண்டு சுருண்டு இருக்கும். குணமும் ஆகாது, மோசமாகவும் போகாது, அப்படியே சுருண்டு சுருண்டு அப்படியே இருக்கும். அப்ப சுக்கிரன் 6-12 தன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ். இதுவே சனி 6-12 நீங்க இந்த 6-12 தனியா வந்தா தான் இந்த கேட்டகரியில பார்க்கணுமே தவிர இப்படி வரும். அப்ப சனி 6-12 ஒரு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் வரும். அப்ப நம்ம ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறோம், நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலையாளர் இருக்கிறான், அவங்க கிட்ட வேலை வாங்குறதுல மட்டும் தான் கவனமா இருக்கணுமே தவிர அவங்க கிட்ட ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்ல உறவு சிரிக்கிறான் அப்படின்ட்டு எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணக்கூடாது. பண்ணுனா அது பிரச்சனை கொடுக்கும். இப்ப ராகு 6-12 வெளிநாட்டுல போயிட்டு அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுக்குவான், பாஸ்போர்ட்டுக்கு தொலைச்சு விடுவாங்க. ராகு 6-12 இருக்கிறவங்க வெளிநாடு போனா பாஸ்போர்ட் காணாம போயிரும். கொஞ்ச நாள் ஆச்சு அதுக்கு ரெடி பண்றதுக்காக அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்பான். மேனையும் போக முடியாம வரவும் முடியாம இப்படி மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு. அதே மாதிரி போதை பழக்க வழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிட்டான்னா அவனால மீளவே முடியாது, அப்படியே ஸ்தம்பிச்சு அப்படியே நிற்பான். அவனை திருத்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படணும். ராகுவின் காரகம் எல்லாமே கொஞ்சம் பிரிவினை கொடுக்கும். கேது 6-12 அம்மா வழி அப்பா அம்மா. கேது அப்படின்னா மலக்குடல், குடல் ரீதியான விஷயங்கள் ஸ்தம்பிச்சு நிற்கும். கேதுவினுடைய காரகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஒரு டிஸ்டன்ஸ் பிரிவினை, மேலும் போக முடியாமல் கீழும் போக முடியாமல் அவர்களுடைய இருக்கும். இத நீங்க இந்த 6-12 எல்லாமே இப்படி ஒரு கால்குலேஷனை நீங்க மனசார அதை நல்லா உள்வாங்கிக்கணும். இது எல்லாமே இந்த பாடமே உள்வாங்குற பாடம் தான். அப்ப 6-12 அப்படின்னாவே முதல்ல ஸ்தம்பிச்சு நிக்கிறது, பிரேக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம நிற்கதியா நிக்கிறது தான் நம்ம 6-12 அப்படிங்கக்கூடிய விஷயம்.